ஹாய் ஹலோ வெல்கம் டு ருமானா கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெய்ப்பூரி காட்டன் ரயான் குர்த்திஸ் பார்க்க போகிறோங்க. நம்மள்ட்ட நிறைய இன்றைக்கி வந்து வெரைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பர்வான குவாலிட்டி. பிராண்டட் எல்லாமே பிராண்டட் ஐட்டம். பிராண்டடுக்கான ப்ரீமியமுக்கான குவாலிட்டி எப்படி இருக்குமோ அந்த குவாலிட்டி இது. ஸோ இப்போ நம்ம ஒரு சாம்பிள் ஒன்று பார்ப்போம், பாருங்கள். இது ஒரு எம் சைஸு. யோக் பார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்லீவ்ஸ்லேயுமே வந்துட்டு இந்த பேட்ச் ஒர்க் மாதிரி நமக்கு அந்த ஃபாயில் பிரிண்ட் வந்துடுது. பேட்ச் ஒர்க்கு கிடையாது, பட் அந்த பிரிண்ட் வந்துட்டு நம்மளுக்கு அந்த பேட்ச் ஒர்க் மாதிரி தெரியும். பட் வந்து குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அடிபொலியான குவாலிட்டியாக இருக்கும். இந்த பாருங்கள், சூப்பர் சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி நல்ல கிளாத்தோட அந்த திக்னஸ் வந்து ஜிஎஸ்எம் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஹெவியாக இருக்குது, நல்லா இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுவே அது பேசும், அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி இது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பிங்க்ல லைட் ஷேடு இது. பாருங்க. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபாயில் பிரிண்ட் வந்துடும். இந்த பிரிண்ட்லாம் வந்துட்டு நல்ல கேரண்டி இருக்குங்க. பிரிண்ட் வந்துட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணாலும், உங்களுக்கு எத்தனை வாஷ் பண்ணாலும் இந்த பிரிண்ட் போகாது. அதான் நம்மளுக்கு முக்கியம். அதே மாதிரி ஹேண்ட்லேயுமே உங்களுக்கு வந்துட்டு பாருங்கள், ஃபுல்லாக பிரிண்ட் வந்துடும். ஆல் ஓவர் த பாடி உங்களுக்கு வந்துட்டு ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் இந்த சம்மர் டைம் சரி, நம்ம ரெகுலர் யூஸுக்கும் சரி தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது நல்ல நம்ம என்ன ரஃப் யூஸ் பண்ணாலும் வந்துட்டு குவாலிட்டி வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஈடு கொடுக்கும் அது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ரெட் கலர் அனார்கலி குர்த்தி தான். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிராண்டடு காட்டன் ரயான் சொல்லுவாங்கல்ல, ஹெவி ரயான், ஹெவி காட்டன் ரயான். இது இந்த மாதிரி வந்து ஆஃபீஸ் வேருக்கு போடுற மாதிரி நல்லா வந்து ஹேண்ட்ல இந்த மாதிரி பட்டன் வச்சு ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெக் பேட்டர்ன்லயும் உங்களுக்கு வந்துட்டு சைனீஸ் காலர் வந்துடும். இங்க வந்துட்டு பட்டன்ஸ் வச்சிருக்காங்க. ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு அனார்கலி மாடல். ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் எல்லாமே ஆஃபீஸ் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ், விமன் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துட்டு நீட்டாக ஒரு டீசெண்டாக இருக்கும். நம்மளுக்கு சரியான ஒரு சாய்ஸ்ன்னு சார் சொல்லுவேன்னா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அதுவும் ஒரு அனார்கலி மாடல் தான். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ஜெய்ப்பூரி ஐட்டம். ஜெய்ப்பூரி ஹெவி ரயான் சொல்லுவோம்ல, அது. இதோட ஃப்ளேர் பாருங்களேன், நல்லா எந்த அளவுக்கு லென்த்தியா இருக்குன்ட்டு. நல்லா லென்த்தியானது. அதே மாதிரி ஃப்ளாரல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்க ஐட்டத்தோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 300 to 350 மட்டும்தாங்க. ஹோல்சேல் ரேட்டுக்கே நாங்கள் கொடுக்குறோம். இது நீங்கள் ஹோல்சேல்லே வந்து 380க்கு கொடுக்குறாங்க. நாங்கள் இங்கே 300 to 350க்கு தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எது வந்து உங்களுக்கு வேணுமோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது ஒரு 350 தான். இந்த குர்த்தி கலர் இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக வந்து இன்ஸ்டாகிராமில், யூடியூப்ல வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போகிற ஒரு இது வந்து நீங்க 450 550க்கு குறைஞ்சு நீங்க வந்து வாங்கவே முடியாது. நைரா கட்லயும் வந்துடும் உங்களுக்கு. இங்க வந்துட்டு உங்களுக்கு நெக் பேட்டர்ன்ல ஃபுல்லா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு ஆலியா கட் மாதிரி வந்து உங்களுக்கு பேட்டர்ன்ல வந்துடும். இது ஹெவி ரயான், காட்டன் ரயான். நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, அந்த கிளாத்தை பத்தினது, அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குது, ஏன்னா எனக்கு திரும்ப அது சொல்ல வைக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு, அது மட்டும்தான். ஏன்னா இப்ப நம்ம வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த வந்து கொடுத்துடலாம், ஆனா அதுல வந்து குவாலிட்டி இருக்கணும். அதாவது தான் நாங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் அதை வந்து முழு மூச்சா வச்சிருக்கோம். எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம். சைஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் சைஸ்ல வந்துடும். உங்களுக்கு நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு ஒயிட். இது நல்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ். நல்லா ஹேண்ட்ல பாருங்க, உங்களுக்கு பஃப் வச்சு வருது. நல்லா பஃப் ஸ்லீவ் எலாஸ்டிக் இருக்குது. அதே மாதிரி நெக்லையுமே பாருங்க, நெக்லைன் நல்லா ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. காட்டன் வந்து இது பியூர் காட்டன். இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பா யூஸ் பண்ணிக்கலாம். இது வெஸ்டர்ன் டைப்ல நீங்க மேல வந்து நீங்க ஓவர் கோட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். அடுத்து பார்க்க போறது ஒரு பிங்க் தான், லைட் பிங்க் ஷேட். இதுவும் அனார்கலி தான். ஸோ இதுலயுமே வந்து யோக் பார்ட்ல வந்துட்டு எம்ப்ராய்டரி. அதே மாதிரி எம்ப்ராய்டரியில பாத்தீங்கன்னா ஜரி எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லயுமே வந்து மிரர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க, பேட்ச் ஒர்க் மாதிரி. எம்ப்ராய்டரி வந்துட்டு நல்லா ஒரு என்ன சொல்றது குவாலிட்டியா இருக்கு. அந்த எம்ப்ராய்டரிஸ் ரொம்ப மைன்யூட்டா இருக்கு.
இங்க இருக்கிற அந்த ஃப்ராகோட அந்த இதையுமே பாருங்களேன், நல்லா வந்து நுணுக்கமா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வெயிட்டா காமிக்காது, இருக்காது. இது ஆக்சுவலா இது பொதுவா வந்துட்டு இந்த மாதிரி இதை விரும்ப மாட்டாங்க. ஏன் விரும்ப மாட்டாங்கன்னா, இந்த சுருக்கு இருக்கிறதுனால வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு உடம்பு வந்துட்டு அதிகமா குண்டா காட்டுற மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா இதோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த இது ஃப்ரில் வச்சிருக்காங்க இல்லையா, இந்த ஃப்ரில் வந்துட்டு ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. பார்க்க அழகாவும் தெரியும், அதே மாதிரி அதே நேரத்துல உடம்புமே வந்து நம்மளுக்கு வந்துட்டு குண்டாவும் தெரியாது. அந்த கலர் பிடிச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. எல்லாமே 300 to 350 ரேஞ்ச் தான். இப்போ இதுல ஒரு கிரீன் ஒன்னு பார்த்தோம், அதே இது இந்த ப்ளூ, நேவி ப்ளூ. இது நேவி ப்ளூல வந்துட்டு கான்ட்ராஸ்டா நம்மளுக்கு வந்துட்டு ஒயிட் த்ரெட் ஒர்க்கும் அதே மாதிரி மிரர் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லயுமே அதே த்ரெட் ஒர்க் மிரர் ஒர்க் வந்துடும் ஸ்லீவோட எட்ஜ்ல உங்களுக்கு. நம்ம பார்த்துக்கிறது எல்லாமே அசார்ட்டட் டைப் தான். இது ஒரு கவுன் டைப், ஸ்லீவ்லெஸ். இது ஸ்லீவ்லெஸ்ல வந்திருக்கு. ஷ்ரக் போட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இது. ஸோ நம்ம இது போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு ஷ்ரக் போட்டோம்னா அழகா இருக்கு. இதுல ஒயிட் ஷ்ரக் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மேட்ச் பண்ணி போடும்போது ட்ரெண்டியான லுக் கொடுக்கும். ஆக்சுவலா 350 தான். அதாவது பிலோ 350, 300. இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு நைரா கட் குர்த்தி தான். இது உங்களுக்கு வந்துட்டு சைடு கட் பாருங்க, நைரா கட்ல வந்துரும். பிளஸ் ஆலியா, நைரா பிளஸ் ஆலியா ரெண்டுமே உங்களுக்கு சேர்ந்து ட்ரெண்டி. அதாவது இப்போ வந்து ட்ரெண்டிங்கா போறது ஆலியா நைரான்னு சொல்றாங்க. இந்த ஒரு குர்த்தி வந்து ரெண்டுமே வந்து வருது. அது வந்து அஃபோர்டபுள் ரேட்ல. நீங்க வெளியில வாங்க போனா இதெல்லாம் கண்டிப்பா 450, 500 ரேஞ்ச் சொல்றாங்க உங்களுக்கு. அந்த ரேஞ்ச், அந்த குவாலிட்டி இருக்கு உங்களுக்கு ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி. ஆனா நம்ம கிட்ட வந்து 350 தான் இதோட ரேஞ்ச். பாருங்க, ஃபுல்லா சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு. இந்த கலர் ஆக்சுவலா யாருக்குமே பிடிக்காத கலர்னு சொல்லவே முடியாது. இது பர்பிள் கலர், இது கரெக்டா பிரிஞ்சால் கலர். இது ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா இந்த பாருங்க வி நெக் பேட்டர்ன்ல வரும். ஆனா நம்மளுக்கு வந்து அதுல ஒரு பிரேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்க. இதுல சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கும். இந்த ஃபுல் வியூ நீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஹேண்ட்லயுமே உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்துருது. உங்களுக்கு இந்த ட்ரெஸ் வேணும்னா எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி விடுங்க. அடுத்து பார்க்க போறது ஒரு சூப்பர்வான பாம் வச்சு, அதே மாதிரி பாருங்க ஃபுல் வியூ பாருங்க. இந்த ட்ரெஸ் யோக்ல எல்லாம் வந்துட்டு எவ்வளோ ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு அழகான ஒரு எம்ப்ராய்டரி, அது ஃப்ளாரல் ஒரு க்ரீப்பர் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க, ஒரு கொடி மாதிரி. அதே மாதிரி இங்க பாருங்க அந்த சைட்ல வந்துட்டு அந்த பார்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எல்லாமே சீக்வன்ஸா இருக்கு. அதுல வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஒரு குஞ்சல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமா, ஹேண்ட்ல வந்து பாம் இருக்கு. அதே மாதிரி நம்மளோட குர்த்தியோட லென்த்ல பாருங்க, அதே பாம் வந்துட்டு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே அழகா இருக்கு. 350 தான் இதோட ரேஞ்ச். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஹோல்சேலே வந்து இந்த ட்ரெஸ்லாம் நீங்க எடுக்க போனீங்கன்னா 380. ஹோல்சேலுக்கே நமக்கு வந்து 400 மாதிரி எடுத்தோம்னா நம்ம ரீட்டைலுக்கு எப்படி கொடுக்க முடியும் மட்டும் நீங்களே. நாங்க டைரக்டா மேனுஃபேக்சரர்ஸ்ல இருந்து வாங்குறனால இவ்வளவு அஃபோர்டபுளா உங்களுக்கு கொடுக்க முடியுது. இது ஆக்சுவலா ஒரு ஃபீடிங் குர்த்தி. இது பாருங்க, இங்க 2 ஜிப் வச்சு வந்துரும் உங்களுக்கு. இது வந்துட்டு நம்ம வந்து லீனா காமிக்கிறதுக்கு சென்டர்ல வந்து இந்த மாதிரி வந்து ரோப் வச்சிருக்காங்க. இதை இழுத்தோம்னா அப்படியே வந்துட்டு அது அப்படியே சுருங்கும். நம்மளுக்கு சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சுவலா இது வந்துட்டு ஃபீடிங் டைம்ல தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம அதாவது 2 in 1ங்கிற மாதிரி தான். சோ நமக்கு ஃபீடிங்னா ஃபீடிங் டைப்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே இது ஒரு சூட் ஆகக்கூடிய ஒரு டைப். இது ஃபீடிங் கொடுக்குறவங்க மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லிமிடேஷனே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு அம்பலா டைப் தான். அதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. இப்ப பார்த்த பர்பிள்ல வந்து அதுல வந்து கலர் ரேஞ்சஸ் வந்து கலர் சார்ட் வந்து நமக்கு அவைலபிள் இருக்கு. இது பாருங்க ஒரு ரயான் குர்த்தி. இதுல வந்துட்டு நமக்கு சைஸஸ் நிறைய. எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம். கரெக்டா அந்த மெஷர்மென்ட் வந்து உங்களுக்கு எம்னா எம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த மெஷர்மென்ட் வந்து கரெக்டா இருக்கும். ஒரு சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்குமே தவிர கண்டிப்பா வந்து இது அன்சைஸா இருக்காது. டேப் மெஷர்மென்ட் பாத்துக்கோங்க. இது ஆக்சுவலா வந்து 38னா உங்களுக்கு 19 இருக்கணும்ல. பாருங்க கரெக்டா 19க்கு கூடவே இருக்கு. எல் சைஸ் ஆக்சுவலா இது எம், பட் எல் சைஸ்க்கு உங்களுக்கு வந்துரும். 20 இருக்கு. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க,
மீடியம் 38. ஆமா. பட் என்ன இருக்கு நம்மளுக்கு வந்து எல் சைஸுக்கு இருக்குது. அப்போ நம்ம வந்துட்டு இந்த பிராண்டட் ஏன் சொல்றோம்னா அந்த மெஷர்மெண்ட் நம்ம பண்ணி துணியோட குவாலிட்டி வந்து செம்ம. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு வைப்ரண்டான ரெட்ல ஒரு சூப்பர்பான பாருங்க ரோப்லாம் கொடுத்து இந்த மாதிரி நமது கோட்டாப்பட்டி இந்த ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நெக்கில். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இந்த ரோப்ஸ் வந்துருக்கு பாருங்க. அந்த ஃபுல் வியூ பாருங்களேன், பிளைன் ரெட்ல வந்து பட் அழகா இருக்கு. ஸோ இதுல ஒரு டைப் பார்த்துட்டோம் நம்ம. இதுல வந்து இப்போ பீச் ஏற்கனவே பார்த்தோம், இது லைட் பிங்க். ஆமா லைட் பிங்க். இது ஸ்லீவ்லெஸ். ஸ்லீவ்லெஸ்க்கு விருப்பப்படுறவங்க வந்து போட்டுக்கலாம். இல்ல நம்ம வந்துட்டு என்னன்னா ஒரு கோட் மாதிரி ஏதாவது நம்ம வியர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்ட்ரக் வந்து நல்லா ஒரு ஒயிட் ஸ்ட்ரக் வந்துட்டு ஒரு ஹாஃப் ஒயிட் சாண்டல் இந்த மாதிரி நல்லா சூட் ஆகும். பட் எனக்கு வந்துட்டு பாருங்க, எனக்கு ஸ்பெசிஃபிக்கா அதுல வந்துட்டு எனக்கு இந்த இதோட மெட்டீரியலோடைய குவாலிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாருங்க, இந்த நம்மளுக்கு வந்துட்டு இந்த கீழே இந்த பட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு நல்லா ஹெவியா கொடுத்துருக்காங்க. அப்படி துணியை நம்ம வந்துட்டு லிஃப்ட் பண்ணும் போதே தெரியுது அதோட ஹெவினஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதாங்க நமக்கு வந்துட்டு அந்த துணியை பார்த்தாலே நம்ம வந்துட்டு நம்ம அதை கணிச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது இது ஒரு அம்பர்லா கட் தான். ஃபுல் வியூ பாருங்க. நெக் பேட்டர்ன்ல ஃபுல்லா ஜுவல் நெக் மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஃபுல் எம்ப்ராய்டரி. அந்த எம்ப்ராய்டரியில வந்து என்ன கலர் இருக்கோ அந்த கலர் வந்து உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. இது ஒரு லைட் கிரீன். இது என்ன ஆக்சுவலா இது என்ன ஷேட் சொல்லுவாங்க? சீ கிரீன். சீ கிரீன் அதுக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு ரெட்டில் வந்துட்டு த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க, மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த த்ரெட் ஒர்க்குமே உங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஹாஃப் ட்ரெண்டியான டைப்புங்க. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு டைப். இது நம்மள்ட்ட எல்லா கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.